டெஃபினெட்லி நான் உட்டன் டெக்ஸ்சர் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி எங்களோட பக்கத்து அப்பார்ட்மெண்ட் 109 என்னோடய ஃப்ரெண்டுக்கு புக் பண்ணியிருக்கோம். அவருக்குமே சத்யா தான் பண்ணிகிட்ருக்காரு. ஓவரால் 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே முடிச்சு தரேன்னு சொன்னார். நாங்கள் ஹவுஸ் வார்மிங் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா வித்தின் 2 வீக்ஸே அவங்களோட டீமை கொண்டு வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்தாங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஈவன் என் ஃப்ரெண்டுமே கம்பேர் பண்ணிவிட்டு ஹை குவாலிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். உடன் டெக்ஸ்சர் எங்களுக்கு வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மற்ற கொலீக்ஸ் கிட்டேருந்து தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணேன், சத்யா சார் காண்டாக்ட் பண்ணேன். அவர் கொண்டு போய் காமிச்சார். ஏற்கனவே கம்ப்ளீட்டான ப்ராஜெக்ட் அண்ட் இன் ப்ராக்ரஸ் ப்ராஜெக்ட்லாம் காமிச்சார். பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொன்னோம். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கலர் செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. என் பொண்ணுக்கு பிங்க் பேஸ்டு தீம் பண்ண சொன்னான். அது மாதிரி ஒய்ஃபுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூமில் க்ரீன் கலர் அண்ட் தென் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆனியன் கலர் அது மாதிரி சூஸ் பண்ணாங்க. எங்களோட இன்புட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு ஃபைனல் டிசைன் காமிச்சாங்க. அந்த டிசைனை ஒன்ஸ் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட்டும் அவங்க டிசைனில் காமிச்சதும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆச்சு. வி ஆர் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் அபவுட் இட். ஹவுஸ் வார்மிங்க்கு ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ஹோம் டவுன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து சென்னை புது இது. ஸோ அங்கே இருக்கிற இன்டீரியர் டிசைனையும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. மெயினாக அந்த டிவி யூனிட்டு எல்லாருமே பார்த்து நல்ல கமெண்ட் கொடுத்தாங்க. ஓவரால் எல்லா ரூம்ஸுமே பார்த்து எக்ஸைட் ஆனாங்க. சில பேர் இதோட ரெஃபரன்ஸும் எடுத்துக்கிட்டு ஃப்யூச்சரில் அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பிரைட்டான கலர் சூஸ் பண்ணேன். அது வந்து சார் என்ன சொன்னார்னா, ஓகே இப்போ வந்து யூ மே ஃபைண்ட் இட் ஓகே அண்ட் யூ மே லைக் இட், பட் போக போக வந்து இட் வில் லுக் டிஃப்ரெண்ட் ஃபார் யூ. இந்த ரூமுக்கு வந்து மச் லைட்டர் அண்ட் காமர் டோன் வில் ஹெல்ப் அண்ட் அதை நம்ம மெச்சூர் ஆக வந்து இட் வில் சூட் திஸ் ரூம் அண்ட் ஐ வில் லைக் இட். அவர் வந்து என்னை கொஞ்சம் பர்சுவேட் பண்ணார். அண்ட் தென் ஆஃப்டர் த அவுட்புட் ஐ ரியலி லைக் இட். என்னோடய ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 lakhsன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சார் இனிஷியல் கோட்லாம் கொடுத்தாரு. கேம் அரௌண்ட் 520. ஆஃப்டர் த டிசைன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் நாங்கள் கிளாஸ் பேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக சூஸ் பண்ணோம். அது இட் கேம் அரௌண்ட் 6 lakhs. அதுக்கப்புறம் வி வாண்ட் டு பி ஸ்ட்ரிக்ட் அரௌண்ட் 5 lakhsன்றதால அதுக்கப்புறம் கொஞ்சம் சில மாடிஃபிகேஷன் பண்ணி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்தாரு. வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட். ஓவரால் 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே முடிச்சு தரேன்னு சொன்னார். நாங்கள் ஹவுஸ் வார்மிங் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா வித்தின் 2 வீக்ஸே அவங்களோட டீமை கொண்டு வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்தாங்க. கரெக்டாக 1 day பிஃபோர் எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். பூஜை யூனிட்டு நல்லா கிராண்டாக பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் சிம்பிளாக தான் கேட்டோம். சார் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் மிரர் வாஸ் ஸோ நைஸ். அவங்க பண்ணதில் வந்து அந்த ட்ராயர் அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டாக வச்சு கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு மாதிரி கீழே வந்து டேபிள் மாரி இருக்கும்னு நினச்சேன். பட் தென் திஸ் மாடல் ஐ வெரி மச் லைக் இட். ஆல்ரெடி எங்களோட பக்கத்து அப்பார்ட்மெண்ட் 109 என்னோடய ஃப்ரெண்டுக்கு புக் பண்ணியிருக்கோம். அவருக்குமே சத்யா தான் பண்ணிகிட்ருக்காரு. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஈவன் என் ஃப்ரெண்டுமே கம்பேர் பண்ணிவிட்டு ஹை குவாலிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். டெஃபினெட்லி நான் உட்டன் டெக்ஸ்சர் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.